தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்கணும் அப்படின்ட்டு வந்து அனைவரும் சொல்கிறாங்க. கள்ளுக்கடை திறக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ பனங்கல் இருக்குது, தென்னங்கல் இருக்குது. நம்ம ஊரில் இந்த சைடு ஃபுல்லாக விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி பனைமரங்கள் தான். மனிதனுடைய அறிவை மனுங்கடிக்கும். கல்லு கடைகளை திறக்கக்கூடாது என்று தமிழர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. வள்ளுவரே அதை பற்றி பேசியிருக்காரு சார். வள்ளுவர் சொல்லுவார் சார், அவர் எழுதுனது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதுங்களா? அப்படி நீங்க வந்து அலட்சியமா சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல, நான் அவ்வளோ அலட்சியமா சொல்லலாம். இல்லை, இன்னமும் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வழிப்படி தான் வந்து பல நாடுகளில் வந்து பல்வேறு விதமான நல்ல நிகழ்வு நடக்குது. ஐயோ, அவர் குரல்களை தானே டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 20 வயசுக்கு மேலே போச்சுன்னா அடல்ட்டு, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும், சொல்லிக் கொடுக்க வேண்டியது. படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. நான் மீறி போய் கிணத்துல உழுவேன் கண்ணை திறந்துக்கிட்டேன்னா, நீங்கள் எந்நேரமும் பார்த்து முதல்வர் சொன்ன மாதிரி எந்நேரமும் பின்னாடியே போக முடியுமா சார்? முடியாது. வாட்ஸ்அப் பார்க்காத ஃபோனை எடுத்து ஒளி வச்சிங்கன்னா, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு வெளியில் போகிறப்ப ஃபோனை வாங்கி ஃபுல்லாக அதை தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? த மோர் யூ பிளாக் சம்திங், த மோர் தேல் ட்ரை டு பிரேக் தட் பிளாக். அது பண்ணக்கூடாது. அதனால் டெசிஷன் எடுக்கிறியா, நீ பார்க்குறியா, நீயா சாப்பிட்றியா, அதுக்குரிய கான்சிக்வன்சஸை நீ பேர் பண்ணணும். அங்கே தான் நான் அந்த 10 லட்சம் இதில் வரேன், காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதில் வரேன். அது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு படுது. ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. இப்போ மற்ற இதுலாம் 2 லட்சம் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய உடனடி நிவாரணம் தானே. அது நிவாரணம் அமௌண்ட் அதிகமாக இருக்குல்ல. இப்போ சாவுங்கிறது ஒன்று தானே சார். விலை மதிக்க முடியாத உயிர்களுக்கு அரசால் கொடுக்கப்பட்ட தொகையை மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதிகம்னு சொல்கிறீங்க சார்? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்க. அவங்க இறங்குறதே ஃபார்மரில் விவசாயம் வராத இறந்துட்டான், தண்ணி வரலனால இறந்துட்டான். அவனுக்கு 2 லட்சம் தான் அப்படிங்கிறப்ப அதுவும் இறப்பு தான். அவங்க குழந்தைங்களும் தெருவுக்கு வரும். அவனுக்கு 2 லட்சம் காம்பன்சேஷனுங்கிறப்போ, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம்னு கொடுத்தா, அப்போ இறப்பு முக்கியம் இல்லை, நீ எப்படி இறந்தங்கிறதா முக்கியமாகுது இல்லை. அப்போ மைண்டில் தோணும்ல சார் இம்மீடியட்டாக, இறந்த நீ அப்படிலாம் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் இந்த இன்சென்டிவ் கொடுக்குறோம்ல, அதாவது இந்த காம்பன்சேஷன், தட் ஷுட் நாட் பி ஸோ ஹை டு அட்ராக்ட். ஓகே, பரவாயில்லையே அப்படிங்கிற அது உடனே கிடச்சிருது. அதனால் அதை கொஞ்சம் கவனிக்கணுங்கிறேன், கொஞ்சம் குறைக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அது ஒன்று. கூட டெபாசிட் பண்ணலாம், குழந்தைங்க பேரில் போடுறது அதெல்லாம் கரெக்டு தான். இதை வரைக்கும் சொன்ன வரைக்கும்லாம் ஓகே. பட் இட்ஸ் டூ ஹை. அல்லது எல்லாருக்கும் 10 கொடுங்க, நான் அப்படி வேணுமா சொல்வேன். ஒரு ஃபார்மர் இறந்துட்டாருன்னா 10 கொடுங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னா 10 கொடுங்க, ஃபேமிலி தாயோ யாரோ இறந்துட்டாங்க, தந்தை இருந்தாங்கன்னா 10 கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க. தட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஏன் இதை குறைக்க சொல்லுவாங்க? இதை எல்லாருக்கும் ஏற்றுவோமே, பண்ணுங்கள், ஐ வில் வெல்கம். சரிங்களா? அது ஒன்று. அது மோட்டிவேட் பண்ணக்கூடாது, போய் இன்னும் அதிகம் இந்த ரூட்டை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறத இப்போ நான் சொல்லி தான் தெரியணும் அவசியமே இல்லை சார். ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கனாவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இப்படி பண்ணால் அப்படியா, இப்படி பண்ணால் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது ஓகே. அதனால் அந்த ஒரு சமூக நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கல் நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் அந்த மரண அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குடலை எரிக்கிறதோ ஓட்டை போடுறதோ அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வந்து ஒரு 4 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்க முடியுமா? முடியாது. ஒரு லிட்டர்லேயே உங்களுக்கு வயிறு நிரம்பிடும், போயிடுவீங்க. ஸோ என்ன பண்ணாலும் அது நல்லா சாக வாய்ப்பு இல்லை. அதிக போதையில் வேணுமா கீழே கிடக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ நம்மளாக போய் குடிக்க சொல்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டே கூட குடிக்காதன்னு தான் சொல்லுது. ஆனால் பட் தேர் ஆர் millions of people who drink daily, but still they are okay, they are going for jobs, they are earning a lot of money. Millions of people குடிக்கிறாங்க, ஓரளவு அளவாக குடிக்கிறாங்க, வீட்லேயே குடிக்கிறாங்க, எல்லாமே இருக்க. இப்போ கவர்மெண்ட் அவங்கள உதாரணமாக எடுத்துக்கிச்சுன்னா, அவங்களுக்கு தான் நான் விற்கிறேன், இந்த மாதிரி அறிவேட்டம் வாங்கி முடவக்கூடியலாம் இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அது மாதிரி பின்னாடி வந்து போலீஸ் வேலையும் பார்க்க முடியாது. யார் என்ன பெரிய சொசைட்டி இது, அவங்களுக்காக வேணும். அப்போது இதுக்கு பதிலாக ஒரு அனதர் ஆல்டர்னேட்டிவ் கலாச்சாரத்துக்கு, அதனால தான் போகிறேன். அதிகம் விலை அதிகம், 2வது அவைலபிளாக கிடையாதுன்னா கல் ஓப்பன் பண்ணால், நீங்கள் என்ன சார் எஜுகேட்டட் நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னா, ஐ வில் வெல்கம், பிகாஸ் ஐ வாண்ட் டு அவாய்ட் டெத்ஸ்.
கொஞ்சம் போதையில் அப்படி இப்படி இருக்கிறத விட டெத் வந்து ரொம்ப மோசமானது. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நீங்கள் அந்த சைடு திருநெல்வேலி ஆளுங்களை கேட்டு பாருங்களேன், கல்லுனால் வர நன்மைகளை 10 பாயிண்ட் சொல்லுவோம். அது இல்லாத நம்ம அந்த தொழிலே அழிஞ்சு போயிடுச்சு. அது ரொம்ப சிறப்பானது. அதாவது அந்த தொழில் பண்ணுறவங்க ஏற்றி இறக்கி மரத்தில் பானை கட்டி அதை கொண்டாந்து அதில் ஒரு 1000 பேர் வாழ்கிறாங்கன்னா வாழட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவு போதை வந்து வயிறு கெட்டு சாகுனா அதான் 10 லிட்டர் குடிக்கவே முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது ஆட்டோ கரெக்ஷன் இருக்குது. பாடியே கரெக்ட் பண்ணிடும், குடிக்க முடியாது, வந்துடுவான், போயிடும், மறுநாள் தான் குடிக்க முடியும். இது ஒரு கிளாஸ் போதும் சார், ஆசிடை குடிக்கிறான் தெரியாமல், எத்தனால்னு நினச்சிக்கிட்டு மெத்தனால குடிக்கிறான். ஐயோ அப்படி தான் ஆனது. அதுதான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஆஸ்பத்திரிலையும் ஒன்றுமே எரிஞ்சு போயிருக்கும் எல்லாம் உள்ள, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. ஸோ சொல்லியாச்சு சார், காம்பன்சேஷன் அதையும் பேசியாச்சு. கல் கடைக்கு ஐஎம் ஓகே, பண்ணுறது நல்லது தான். வரவேற்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். ஏன்னா அதனால் லட்சக்கணக்கான தென் மாவட்டங்கள் மக்கள் நம்ம 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 தமிழ்நாட்டோட தேசிய அரசோட சின்னமே வந்து பனைமரம் தானே. அப்போ அது பனைமரங்கிறது தென்னை மரத்தோட எவ்வளோ பயங்கரமாக சார், அதாவது வாழ்வாதாரத்தை கொடுக்கும். எனக்கெல்லாம் நுங்கெல்லாம் ரொம்ப 10 நுங்கு கொடுத்தாலும் உடனே சாப்பிடுவேன். நுங்கு வேறு கல் வேறு, அது கரெக்டு. பனைமரம் இருந்தால் தானே நுங்கு வரும் கல் வரும். அதனால் அப்புறம் நான் அதனோட பயன் தெரிஞ்சு தானே கவர்மெண்ட்டு பனைமரத்தை சின்னமாக வைக்குது. அப்போ அந்த தொழிலை அது ஏறி இறக்கி நீங்கள் வந்து பானை போட்டு கல்லெல்லாம் காய்ச்ச முடியாது. கரெக்டாக இவன் காட்டுற மாதிரி பேட்டரி அது இதையும் போட்டு அதில் போடுறத பார்த்தாவே பல பேர் குடிக்கக்கூடாது சார், தெரியாதையாக குடிக்கிறானுங்க, கோபமாக வருது. என்னென்ன போடுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேப்பரில் படிச்சிருக்க பேட்டரி போடுவாங்களாம், ஏதோ ஏதோ போடுவாங்க சொல்லுங்கிற. ஏன்னா அது விழிப்புணர்வு தானே. அப்புறம் திட்டலாம் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டால் அப்புறம் வீட்டில் உள்ளவங்க சாப்பாடு போடக்கூடாது, வந்தா துரத்தணும், என்ன நீ இதை குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் எல்லாம் அதாவது சார் இப்போது ஒய்ஃபு குடும்பம் இவங்களும் ஒரு தடைகள் போடணும். இந்த மாதிரிலாம் வந்தால் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தாய்மார்களுக்கு எந்த குடிச்சிட்டு வர ஆண்களையும் அனுமதிக்கவே மாட்டாங்க. அனுமதிக்க மாட்டான்னா அவங்க எவ்வளோதோ வந்து போராடி தான் பார்ப்பாங்க. ஆமாம், அவங்களோட பேச்செல்லாம் மீறி தானே போய் குடிக்கிறாங்க. ஆமாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வீடு கொண்டாந்து சார் சப்ளை பண்ணுறப்ப. சரி, இது அங்கே லோக்கல் கவுன்சிலருக்கோ எம்எல்ஏவுக்கோ போலீஸுக்கோ தெரியாத நடக்குங்கிறீங்களா? பாயிண்ட்டுக்கு வருதா? இது இல்லாத ஒரு சாஃப்டான ஒரு அனுமதின்னு சொல்ல முடியாது, கண்டுக்காத விடுற மனப்பான்மை இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? இருட்டுக்குள்ளேயா நடக்குது? விடிய காலம்பரம் மணி 4லேருந்து 5 நடக்குது இல்லையே. அப்போது ஒருத்தரை தான் பாயிண்ட் அவுட் பண்ணணுன்னா எல்லாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நான் சயின்டிஃபிக்காக விதியில் கொண்டு போய் விட்டுட்டேன். அதனால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து எல்லாரும் அலர்ட் ஆகி இனிமேல்ட்டு இந்த மெத்தனால் விற்கிறத தடுத்தாவே போதும். எத்தனால் வந்து வாங்க முடியாது, எத்தனால் இதில் கிடைக்கிது, ஆனால் அது வந்து 8%. அதையும் தடுக்கணும், அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் அதிகமாக போச்சுன்னா தொலைஞ்சுது. ஸோ அதனால் மெத்தனால் சப்ளை, ப்ரொடக்ஷன், சேல்ஸு இது அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணவே தீர்ந்து. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.